السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ملة أبيكم إبراهيم هو سماكم المسلمين من قبل وقال النبي صلى الله عليه وسلم المسلم من سلم المسلمون من لسانه ويده. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவில் அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த துல்காதா மாதத்தின் முதல் ஜும்மாவில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, இஸ்லாமிய மாதங்களில் 11வது மாதமாக இந்த துல்காதா மாதம் இருக்கிறது. குர்ஆன் ஷரீஃபில் ரப்புல் ஆலமீன் மாதங்கள் 12, இந்த வானத்தையும் பூமியையும் படைக்கிற காலத்திலேயே மாதங்களையும் நான் உருவாக்கி விட்டேன். அந்த மாதங்களில் 4 மாதங்கள் மரியாதைக்குரிய மாதங்கள், பாவங்கள் தடை செய்யப்பட்ட மாதங்கள் என்று அல்லாஹ் பட்டியலிட்டு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், 3 மாதங்கள் அதில் தொடர்ந்து வரும். இந்த நடப்பில் இருக்கிற துல்காதா, அடுத்த துல்ஹஜ், அதற்கடுத்த முஹர்ரம், தனியாக ஒரு மாதம் ரஜபுடைய மாதம். இந்த 4 மாதங்கள் அல்லாஹ்வினால் மரியாதை செய்யப்பட்ட மாதம். இது இஸ்லாம் வருவதற்கு முன்பே பண்டைய அரபுகளிடம் இந்த மாதத்தை மரியாதை செய்கிற, கண்ணியப்படுத்துகிற மரபு இருந்தது. அதில் பிரத்யேகமாக போர் செய்ய மாட்டார்கள். போர் செய்வது மாத்திரமல்ல, யாரையும் கொல்வதோ பழிவாங்குவதோ கொள்ளையடிப்பதோ இது மாதிரியான பாவச் செயல்கள் அனைத்தையும் இஸ்லாம் இல்லாத காலத்திலேயே தவிர்த்து கொண்ட பேணுதல் அந்த சமுதாயத்திடம் இருந்தது. அல்லாஹ் இதனை மரியாதை செய்திருக்கிறான். இந்த அல்லாஹ்வுடைய சட்டத்தை குறைந்தபட்சம் ஹராமான காரியங்களிலிருந்து நான் விலகிக் கொள்வேன், அதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இந்த மாதங்கள் என்று நம்மளவில் நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இரண்டாவது, ஒரு மூமினுக்கு கிடைக்கப் பெறுகிற பெரும் பாக்கியம் ஹஜ். இந்த ஹஜ்ஜினுடைய காலத்தின் தொடக்கம் இந்த துல்காதா மாதம். நிறைய ஹுஜ்ஜாஜிகள்
பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கடுமையான வெயில் காலம், சிரமங்கள் நிறைந்தது. ஆனாலும் ஈமானிய இன்பத்தில் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட வேண்டும் என்று எதையும் பொருட்படுத்தாமல் எல்லாவற்றையும் விட்டு விட்டு போகிற அற்புதமான ஒரு பயணம் தான் ஹஜ்ஜு. யாரெல்லாம் பயணப்படுகிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய ஹஜ்ஜை மக்பூலான ஹஜ்ஜா அல்லாஹ் ஆக்கி தருவானாக. நமக்கும் அந்த பாக்கியத்தை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. குர்ஆன் ஷரீஃபில் ரப்புல் ஆலமீன் தனது படைப்புகளில் நிகரில்லாத உயர்ந்த படைப்பாக மனிதனைத்தான் அல்லாஹ் அடையாளப்படுத்துறார். அது எந்த இடத்துல வச்சு சொல்றானா, என்னோட பிரதிநிதி மனிதன், நான் செய்ய வேண்டியதை மனிதனை வைத்து செய்கிறேன். இந்த மரியாதை வேற எந்த படைப்புக்கும் கிடையாது. கோடான கோடி படைப்புகள் அனைத்திற்கும் வழிகாட்டல் அப்படிங்கிறது அதனுடைய ஜீனிலேயே எல்லாம் வச்சிருக்கிறான். தமிழ்ல சொல்லுவாங்க, மீன் குஞ்சிற்கு நீந்த கற்றுத்தர வேண்டுமா, அதான் நீந்துக்கும். நம்ம எத்தனையோ படைப்புகளை பார்க்கிறோம், அதெல்லாம் போய் மண்டி போட்டு படிச்சு ஃபீஸ் கட்டி டிகிரி வாங்கி இல்லை. அதனுடைய பிறப்பே அதிசயம். எப்படி வாழ வேண்டும் என்ற வழிகாட்டுதல் அந்த பிறப்பிலேயே அல்லாஹ் தந்து விடுகிறார். எந்த படைப்பிற்கும் கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா மனுஷன ரப்புல் ஆலமீன் நம்மளை டிசைன் பண்ணதே யாருதான்? அல்லாஹ் தான். நம்ம தான் நம்மளை பழிச்சுக்கிறோம். குர்ஆன் சொல்லுது, ஒருபோதும் வலா தல்மிசு அன்ஃபுஸக்கும், உங்களை பழிக்காதீங்க. நம்மளே அப்படி கண்ணாடி பார்த்துட்டு இப்படி கருப்பா இருக்கிறேன், இந்த மூக்கு கொஞ்சம் அப்படி தூக்கி இருந்தா சொல்லக்கூடாது. அவனுடைய பார்வையில் என்னை அழகாய் படைத்து இருக்கிறான். மனுஷனை எப்படி படைக்கணுமோ என் கற்பனையில் வைத்திருந்த டிசைன், அந்த மாடலில் தான் மனிதனை படைத்திருக்கிறேன். நான் என்ன செய்ய விரும்புகிறேனோ மனிதனை கொண்டுதான் செய்கிறேன். இப்ப மனுஷனுடைய படைப்பினுடைய பிரத்யேகமான நோக்கம் என்ன தெரியுமா? அவனுடைய மௌத்து வரைக்கும் அவன் அல்லாஹ்வை பேச வேண்டும். இது ஒண்ணுதான். அப்புறம் நம்ம சாப்பிடுறது, குடிக்கிறது, ஓடுறது, சம்பாதிக்கிறது, திருமணம் முடிக்கிறது, இதெல்லாம் தேவைகள். நாம தேவையை நோக்கமா வச்சுட்டு நோக்கத்தை தேவையாக பயன்படுத்துவதனால்தான் இவ்வளவு சோதனைகள். மோமீன்களே, குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமனுடைய சந்ததிகள் மனித சமுதாயத்தை நான் மிக மரியாதை செய்திருக்கிறேன். அல்லாஹ் அல்லாஹ் மரியாதை செய்தது எப்படி? ஒருத்தரை தலைவர்னு சொல்லி கூப்பிடுறோம், ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வெறும் சந்தோஷப்படுறக்கா அந்த தலைமை? எல்லோரையும் வழி நடத்தி செல்ல வேண்டிய பொறுப்பு அவரிடம் இருக்கிறது இல்லையா? எல்லா படைப்புகளுக்கும் தலைமை பீடத்தை மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்தார், அதிகாரத்தையும் கொடுக்கிறார். வஹமல்நாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர், நீ தரையிலேயும் உனக்கு அதிகாரத்தை நான் கொடுக்கிறேன், கடலிலேயும் அதிகாரத்தை நான் கொடுக்கிறேன். வரஸக்னாஹும் மினத் தய்யிபாத், உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் நான் ரிஸ்கா கொடுக்கிறேன். உயர்தரமான ஆடை, உயர்தரமான உணவுகள், உயர்தரமான வாழ்க்கை முறை எல்லாம் நான் கொடுக்கிறேன். நான் படைச்ச படைப்புகளில் உன்னைத்தான் ஆகச் சிறந்தவனாக நான் தேர்வு செய்திருக்கிறேன். இது அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய இமாம் பெருமக்கள் சொல்லுவார்கள், மனுஷனுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய மரியாதை, இந்த ஸ்டேட்டஸ் வந்ததற்கு காரணம் என்ன? யானையை விட பலசாலியா? சிங்கத்தை விட வீரம் கொண்டவனா? நம்மளை விட பிரம்மாண்டமான படைப்புகள் எல்லாம் இருக்குது. சில ஜீவராசிகள், உயிரினங்களுக்கு முன்னால் நாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு சின்ன கரப்பாம்பூச்சியை பார்த்து ஓடிடுவோம். ஒரு எறும்பு கடியை நம்மால் தாங்க முடியாது. ஆனால் அல்லாஹ் சொல்றான், எல்லாவற்றின் மீது ஆளுமையை தந்திருக்கிறேன் அப்படின்னா குர்ஆன் விவரிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். கோடான கோடி படைப்புகளில் மனிதனை மேன்மைக்குரியவனாக நான் ஆக்கியதின் காரணம்
கற்றல் கற்பித்தல். இந்த ஒரே ஒரு தகுதி தான் மனிதனை அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாகவும் உலகத்தின் மிகப்பெரிய ஆளுமையாக அல்லாஹ் அடையாளப்படுத்துறான். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. படிச்சுக்கிட்டே இருங்க அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம சாதாரணமா சொல்லுவோம், நீ என்ன படிச்சிருக்க? நான் ட்ரிபிள் இ முடிச்சிருக்கேன். நீ என்ன படிச்சிருக்க? நான் LLB முடிச்சிருக்கிறேன். இதெல்லாம் கமர்ஷியல். ஏன்னா இதை படிப்பு, இது பண்பாடு அல்லது அறிவுன்னு எடுத்துக்கிட்டா ட்ரிபிள் இ முடிச்சவன் ஏடிஎம் மிஷினை உடைச்சி திருடுறான். இப்ப படிப்புக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு பெரிய ஹைகோர்ட்டினுடைய ஜட்ஜா இருப்பாரு, அவசரத்துல ரோட்ல நின்று சிறுநீர் கழித்துக் கொண்டிருப்பார். இப்ப இது என்ன படித்தார், என்ன நடப்பு, அதல்ல படிப்பு என்பது. இந்த கற்றல் கற்பித்தலை குறித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தினம் ஒரு கல்வியை கற்றுக்கொள், டெய்லி ஒன்று கற்றுக்கோ. அந்த கல்வி உன்னை வழி நடத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். சின்ன விஷயம். இந்தியால அல்லாமா இக்பால்னு ஒருத்தர் இருந்தார். சுதந்திரத்திற்காக போராடிய பல்வேறு போராட்டங்களில் கவிஞர்களில் ஆக சிறந்த கவிதைகளால் உணர்வூட்டியவர் அல்லாமா இக்பால். அவர் சொல்றார், நானே எவ்வளவோ படிச்சிருக்கிறேன், பெரிய பெரிய அறிவாளிகளோடெல்லாம் தொடர்பு கொண்டிருந்தேன், என் வாழ்க்கையை மாற்றி போட்டது என்ன தெரியுமா? என் வாழ்க்கையை மாற்றி அமைச்சது எது தெரியுமா? ஒரு நாள் எங்க வீட்டுக்கு ஒரு யாசகன் வந்தார். அவருடைய நிலை பெருமானார் சொல்வார்கள் இல்லையா, யாசகம் கேட்டு வந்தால் இருந்தால் கொடுங்கள், இல்லைன்னா நல்ல வார்த்தை சொல்லுங்க, அவர்களை விரட்டாதீர்கள். குர்ஆனே சொல்லுங்க. நான் போய் விரட்டி விட்டுறேன். போ, உனக்கு ஒரு வேலை இல்லையா? பல பேரும் அறியாமையில் செய்யக்கூடிய தவறு. கைகள்லாம் நல்லா தானே இருக்கு, ஏன் பிச்சை எடுக்கிற? இப்படியெல்லாம் கிளாஸ் எடுக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. இருந்தா கூட இல்லைன்னா நல்ல வார்த்தைகள் சொல்லுங்க. நான் விரட்டிய பிறகு வீட்டிற்குள் வருகிறேன், என் தந்தை அழுது கொண்டு இருந்தார். அல்லாமா இக்பால் சொல்றார், எங்க அத்தா அழுதுட்டு இருந்தாரு. நான் கேட்டேன், நீங்க எதுக்கு அழுகிறீங்க? ஒன்றும் இல்லைப்பா, மறுமை நாளில் ரப்புல் ஆலமீன் கேட்பான். ரப்புல் ஆலமீன் கேட்பான், பசியோடு ஒரு ஏழை நான் தான் உன் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சேன். சில நேரத்தில் நம்மள்கிட்ட யாசகம் கேட்குறாங்கன்னா நம்ம அல்லாஹ்வுக்கு சுக்ரியா செய்யணும். கேட்கிறவன நம்மள்கிட்ட அனுப்பிச்சிருக்கிறான். அனுப்பிச்சவ யாரு சொல்லுங்க? ஒரு யாசகன் இத்தனை பேர் இருக்கும் போது நம்மள்கிட்ட எப்படிங்கிறான்? இருக்கிறத கூட அனுப்பி வைத்தவன் அல்லாஹ். அல்லாஹ் கேட்பானே, பசிக்குதுன்னு ஒரு ஏழைய உன் வீட்டிற்கு அனுப்பினேன், அவனை துரத்தியது என்னை துரத்தியதை போல. அப்படி ஒரு மகனை பெற்றவன் நீதான அப்படின்னு அல்லாஹ் என்னிடம் கேட்டால் என் நிலை என்ன ஆகும்? அந்த தந்தையினுடைய ஒரு வார்த்தை என் அறிவு கண்ணை திறந்தது. அன்று முதல் இந்த அல்லாமா இக்பால் பேரறிஞர், என் வாழ்க்கை மரபுகளை நான் மாற்றிக்கொண்டேன். நாம படிச்ச படிப்பு, அறிவு, பெரிய அறிவாளிகளோடு தொடர்பு, அதையெல்லாம் தாண்டி மனிதனாக நடந்து கொள்கிற அறிவுதான் சரியான அறிவு என்பதை நான் கற்றுக்கொண்டு ஒழுக்க விழுமியங்களை நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தேன். வரலாற்றில் சிறப்பான இடத்தில் போற்றப்படுகிற அல்லாமா இக்பால் தன் வாழ்க்கையின் அற்புதத்தை சுட்டி காண்பிக்கிறார். மோமீன்களே, அறிவுனா என்ன? நிறைய படிச்சுட்டு நல்லா படிச்சவன் விபச்சாரம் செய்ய மாட்டானே? படிச்சவன் சொல்லுங்க, படிச்சவன் திருட மாட்டானே? படிச்சவன் குடிக்க மாட்டானே? இப்ப எல்லா பாவத்தையும் படிச்சவன் தான் செய்கிறானா? அதுக்கு பேர் படிப்பு அல்ல. உண்மையான அறிவு என்ன? முதன்மையான அறிவு ஒரு அடியான் முதல்ல அறிவுங்கிறதனுடைய அடையாளம். ஒரு ஆளுக்கு எப்ப கோபம் வரும் தெரியுமா? உங்களோட அறிவு இருக்காடான்னு கேட்டா கோபம் வந்துடும். அறிவு கிட்டவனே சொன்னா கோபம் வந்துடும். இந்த அறிவு என்பது என்ன அப்படின்னா, இரண்டு கோணத்தில் ஒருவன் தன்னை பக்குவப்படுத்தணும். ஒன்னாவது, என்னை படைத்தவன் அல்லாஹ், அவனை தவிர நான் யாரையும் வணங்க மாட்டேன். இந்த ஆங்கிள் அல்லாஹ்வை குறித்து யோசிக்கணும். என்ன படைச்சது அல்லாஹ் இல்லையா? ஒரு வினாடி நம் இயக்கத்தை நாம் யோசித்து பார்த்தால் எல்லாமே நமக்கு இலவசமா தாங்க இருக்கு. சாப்பிட்டவனை ஏப்ப வருது இல்ல,
சொல்லுங்க, வருதா இல்லையா? எவ்வளோ சார்ஜ் கட்டுறீங்க? ஜிஎஸ்டி இருக்கு. அந்த ஏப்பத்துக்கு 1 லட்சம் ரூபா கொடுக்கலாம். அவ்வளவு உப்புசம் மண்டபத்திலிருந்து வெளியே வந்தோடனே ஒரு 2 டர்ன்னு போச்சு அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ்ங்கற வரணும். ஏன்னா இந்த செரிமானத்தின் ஒரு பகுதியை ரப்புல் ஆலமீன் இயக்குகிறான் இல்லையா? அதே மாதிரி திருப்தியா சாப்பிட்டதை எல்லாம் உள்ள கொண்டு போய் பிரிச்சு குப்பைகளை எடுத்து சக்திகளை பிரித்து கழிவை வெளியாக்கி ஆரோக்கியமாக வாழ வைக்கிறான். நான் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறேன். மாற்றுத்திறனாளிகள், மாற்றுத்திறனாளினா கைகால் வராதவன் மட்டுமல்ல, பசியே வரமாட்டேங்குது, அவனும் மாற்றுத்திறனாளி தான். மூச்சு விடுவதில் சிரமப்படுகிறான். சில பேரை பார்த்து சைனஸ் ப்ராப்ளம், எப்ப பார்த்தாலும் அப்படிங்குவாங்க. மூச்சு அடைப்பு, அவருக்கு சுவாசம் சரியாக வராது. எல்லா விதத்திலும் நான் யோசிக்கிறேன். பேசினா நல்லா பேச்சு வருது, என் மூச்சு நல்ல விதமா போயிட்டு இருக்கு, படுத்தா நல்லா தூக்கம் வருது. இத்தனைக்கும் பின்னால் என் ரப்பு செய்கிறான் என்ற அறிவு தான் முதன்மையான அறிவு. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றையும் சொன்னாங்க. எதை செஞ்சாலும் நீ வலது பக்கத்தில் செய்யு, வலது பக்கத்தில் செய்வதில் அல்லாஹ் பரக்கத்து வைத்திருக்கிறான். யாரை பார்த்தாலும் சலாம் சொல். சலாம் என்பது துஆ. அந்த துஆ உனக்கு திரும்ப கிடைக்க பெறும். அல்லாஹ்வை சம்பந்தப்படுத்தி பெறுகிற அறிவு தான் முதன்மையான அறிவு. 2வது அறிவு என்ன தெரியுமா? நான் ஒண்ணு இல்லைன்னு எப்போ உணர்றோமோ நாம தான் அறிவாளி. அப்படி யாராவது சொல்லுவாங்களா? நீங்க யாருங்கன்னு தொட்டு வச்சுட்டோம்னா போதும், 1/2 மணி நேரம் ஆன்சர் சொல்லிட்டு இருப்பாரு. இந்த ஊர்ல யார்கிட்ட போய் கேட்டு பாருங்க, அவரா பயங்கரமான ஆளு, அவரே கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாரு. நான் ஒண்ணு இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அடிமை, அல்லாஹ்வுடைய அடிமை. ரப்பு எனக்கு கொடுத்ததை வைத்து நான் வாழுகிறேன். அதனாலதான் அப்துல்லாஹ் இப்னு தல்பிஜாதைன் அப்படிங்கிற ஒரு சஹாபிட்ட பெருமானார் பரிசோதிக்கிறாங்க. அப்துல்லா, உங்க மனசுல எனக்கு இடம் இருக்கான்னு கேட்டாங்க பெருமானார். அவர் சொன்னாரு, இடம் இல்லை யா ரசூலுல்லாஹ்ன்றாரு. என்னப்பா ஆச்சரியமா இருக்கு, எனக்கு உன்னுடைய மனதில் இடம் இல்லையா? ஆமாம் யா ரசூலுல்லாஹ், பார்க்கும் பொழுதெல்லாம் என்னுடைய இதயத்தில் அல்லாஹ்வை நிரப்பி வைத்து விட்டீர்கள். நான் சதாவும் அல்லாஹ்வை தான் நினைக்கிறேன். அல்லாஹ்வை நான் நினைக்கும் போது என்னை இல்லை இல்லை இல்லை. இப்ப நம்மளே பதில் சொல்லுங்க, இந்த வீட்டை கொடுத்தது யாரு? சொல்லல, அல்லாஹ். அப்படி சொல்ல மாட்டோம், நான் கட்டினேன்னு சொல்லுங்க. இந்த படிப்பை கொடுத்தது யாரு? இந்த காசை கொடுத்தது யாரு? இந்த வாகனத்தை தந்தது யாரு? கேட்டு பாருங்கள். அவன்தான் சொல்ற ஒருத்தன் நான் இல்லை என்று வந்து விட்டால் உலகத்தின் ஆக சிறந்த அறிவாளி தன்னை அடிமை என்று சொல்லக்கூடியவன், உணரக்கூடியவன். இதைத்தான் இந்த அறிவு பெற்று தருகிறது. ஏன்னா குணம் சரியில்லைன்னா வாழ்க்கையே, சொல்லுங்க, ஒரு கூட்டத்தில் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ட்டா ஆணவக்காரன்றாங்க. முடிஞ்சதா? ஆணவக்காரனுக்கு ஒருபோதும் மரியாதை கிடையாது. அப்படி இல்லை, நமக்கு ஒண்ணு தெரியாதுங்க. யார் பணிந்து போகிறானோ, தெரியாது என்று சொல்லுகிறானோ அவனை சமூகம் உயர்த்தி பிடிக்கிறது. எனவே மூமீன்களே, குர்ஆன் மனிதனை முன்னிலைப்படுத்துகிற மிகப்பெரிய செய்தி. படிச்சுக்கிட்டே இருங்க. நீ காலேஜ் படிக்கிறியோ, வியாபாரியா இருக்கிறியோ, ஒரு வாகன ஓட்டியாக இருக்கிறையோ, வெளிநாட்டு பயணமோ, கற்றுக்கொள்ளுதல் அது இந்த காலத்துல ரொம்ப சாதாரண. காலையில எந்திரிச்சோம்னா ஒரு ஆயத்தை கற்றுக்கொள்ளலாம், ஒரு ஹதீஸை கற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டுதலில் என்னை நான் நடத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற இந்த அறிவு தான் குர்ஆன் சொல்லக்கூடிய அறிவு. இந்த அறிவு நம்மிடத்தில் வந்து விட்டால் வாழ்க்கையில எல்லாத்திலையும் நம்முடைய தேடல் எங்க இருக்கும்? ஏன்னா இந்த ஜெனரேஷன் நல்ல பேண்ட் எடுக்கணும். எந்த கடையில போய் பார்க்கறான் சொல்லுங்க? சொல்லுங்க, எந்த கடையில போய் பார்க்கறான் சொல்லுங்க? ஆன்லைன்ல பார்க்கறான். அவ்வளவுதான். நல்ல செருப்பு இதில் பார்க்கறான். உலகம் மாறிவிட்டது. அவனை தேடி எல்லாம் வருது. இவன் அதிலும் அல்லாஹ்வை தேடுகிற பக்குவத்தை பயின்று கொண்டால் அது ஆபத்தாக இருக்காது. விளைவு என்ன அப்படின்னா, வாழ்க்கையின் முக்கியமான ஒரு கட்டம், மனுஷனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் எதுன்னு சொன்னா அவர்களுடைய திருமணம். அதுல இன்னைக்கு உள்ள இளைஞர்கள்ட்ட ஒரு கேள்வியா, கல்யாணம் முடிச்சுக்கிற இடம் சொல்லிட்டாங்கல்ல, ஐயோ நரகம், வேண்டவே வேண்டாம்.
சரி, கல்யாணம் முடிச்சவன்ட்ட போய் கேட்கிறோம், எப்படிடா இருக்கிற? ஏங்க சிறுத்து, எனக்கு விவரமே தெரியல, எல்லாம் சேர்ந்து மாலையெல்லாம் போட்டு மண்டபத்தை கூட்டிட்டு வரும்போது குர்பானி கொடுக்க போறானுங்கன்னு தெரியாம நானும் போட்டோக்குள்ள போஸ்ட் கொடுத்து இப்படி எல்லாம் நின்று நம்மளை கொண்டுட்டானுங்க சிறுத்து, முடிச்சுட்டானுங்க. இது ஒரு அறியாமை. அறியாமை. அல்லாஹ் சொல்றான், திருமணம் முடிக்காத வாழ்வு நிம்மதியை தராதுங்கிற அல்லாஹ். அதனாலதான் பெருமானார் சொன்னாங்க, என் சமுதாயத்திலே துறவரம் ஹராம்னாங்க. துறவரம்னா என்னங்க? நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன், நல்ல ட்ரெஸ்ஸுகளை போட மாட்டேன், வீடு கட்ட மாட்டேன், அப்படியே போன போக்கில் வாழ்வேன். இந்த வாழ்க்கைக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அனுமதிக்கவில்லை, ஹராம்னாங்க. வேற சமூகத்தில் போய் பாருங்க, துறவிங்கிறவன் மகா பெரியவன், அதாவது கடவுளுக்கு சமமா கொண்டு போய் நிறுத்துவாங்க. அத்தனை பாவமும் அவன்கிட்ட தான் இருக்கும். ஏன் தெரியுமா? எது நீங்க வேண்டுமோ அது நீங்காததின் விளைவு ஏக்கத்திலேயே வாழ்வார். அப்படியெல்லாம் துறவரம் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், மனிதர்களோடு இருக்க வேண்டும், மனமுடிக்க வேண்டும், குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், உறவுகளுக்கு கொடுக்க வேண்டும், எல்லாத்தையும் சகித்து வாழுகிற மனநிலை தான் துறவரம். துறவரம் என்பது கோலத்திலேயோ கல்யாணம் முடிக்க மாட்டேன்னு சொல்றதுலேயோ அல்ல, இருந்தும் இல்லாததை போல வாழணும். பற்றற்ற குணம். அதுல நம்ம காலத்துல மிகப்பெரிய தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நாம செஞ்ச பாவத்தினாலதான் அரசு நம் மீது சில சட்டங்களை திணிக்கிறது. இந்த தலாக்கினுடைய விவகாரங்கள்லாம் முன்னெப்பொழுதும் இல்லாத அளவு எங்கேயாவது ஊர்ல எங்கேயாவது ஒரு ஜமாத்துல அதிசயமா பேசுவாங்க. தலாக் கேட்டு சொல்லியிருக்காரப்பா, அல்லாஹ்வுடைய அதிசயம் நடக்கும். இப்ப அப்படி யாராவது சொல்லாம இருந்தாலும் ஆச்சரியம். பார்க்கிறவனெல்லாம் என்ன செய்யறான்? இந்த வார்த்தையினுடைய வலிமை என்ன? ஏங்க, எல்லா வாகனத்திலையும் பெரிய பெரிய லாரியில கண்டெய்னர்ல எல்லாம் தீனு போட்டு ஒரு பக்கெட் வச்சிருப்பாங்க. வச்சிருக்காங்களா? இப்ப லேட்டஸ்டா வேறு சில இதெல்லாம் ஃபயருக்கு வச்சிருப்பாங்க. அது எமர்ஜென்சி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் முறிவு எல்லா தீர்வுகளையும் தாண்டி அல்லாஹ் வச்சிருக்கிற ஒரு எமர்ஜென்சி தான் என்னது? தலாக். தலாக்கு, கொலா, பசகு, இப்படி நிறைய இருக்கு. ஆனா இந்த எமர்ஜென்சியை அட்வான்ஸாவே எடுத்துக்கிறான். ஒரு வீட்டுல பஞ்சாயத்து கஷம் பேசுறான், பேசும்போதே சொல்ல படி படி நீ தலாக் 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 தலாக்ன்றான். அவங்க அம்மா கேட்டுச்சு, மாமியா என்ன மருமான இப்படி ஒரு நிதானம் இல்லாம பேசலாமே, நீ என்னடி சொல்றது, நீ தலாக் போ. யார? இவங்க அம்மா கேட்டுச்சு, அறிவு கெட்டவன, உன்னை பெற்றதுக்கு ஒரு மாடை கேட்டுக்கலாம், போமா நீயும் தலாக்கு. முத்தவள்ளி கேட்டாரு, ஏண்டா இப்படி பண்ற? ஐயோ நீயும் தலாக்கு. சிரிக்கிறதுக்கு சொல்ல, ஒரு தலைமுறை ஆபத்தான ஒரு விளையாட்டை செய்து கொண்டிருந்தால் விளைவு என்ன தெரியுமா? அல்லாஹ் பிடிப்பான். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் எல்லாம் நம்ம ஊத்தானா கபரில தான் வரும், மறுமையில தான் பார்த்துக்கலாம். இல்ல, நான் ஒரு சட்டங்களை போட்டு இருக்கிறேன், வாழ்வதற்கான சில மரபுகள், ஒழுக்கங்கள். நீங்கள் அதை மறுப்பீர்கள் என்றால், வரம்பு மீறுவீர்கள் என்று சொன்னால், இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், நான் பிடிச்சிருவேங்க. அல்லாஹ் அல்லாஹ் பிடிச்சா என்ன செய்வான் சொல்லுங்க? அல்லாஹ் பிடிச்சா என்ன செய்வான்? எல்லா கம்பெனிக்காரும் உன் வீட்டுக்கு வருவான், பைக்கை தூக்கிட்டு போவான், காரை தூக்கிட்டு போவான். சொல்லுங்க, பேங்க்கார லோன் கட்டலன்னு சொல்லி வீட்டுக்கு சீல் வைப்பான். மறுநாளே நீ பெரிய ஆளு, தெருவுல பிச்சைக்காரனா நிற்ப. அல்லாஹ்வுடைய அதாபை இப்படித்தான் வரும். அல்லாஹ்வுடைய அதாபனா வானத்திலிருந்து நெருப்பு வந்து அப்படியே அவனை கரிச்சிருங்கிறதல்ல, நான் பிடிப்பேன். ஒருத்தனை திடீர்னு பெரிய ஆள் ஆக்கிடுவேன், ஒருத்தனை திடீர்னு கேவலத்திற்குரியவனாக ஆக்கி விடுவேன். அல்லாஹ்வுடைய சட்டத்தோடு விளையாடக்கூடாது. மூமின்களே, இப்போ அறிவை பெற்ற ஒரு நபர் தன் வாழ்க்கையை தேர்வு செய்கிறார். முதல்ல அவர் புரிஞ்சுக்கணும், அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். முதல்ல மன வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது மணமகன் மணமகள் தேர்வு, இல்லையா? நம்ம வச்சிருக்கிற தேர்வு அல்லாஹ் அதாப கொடுத்தான்னு வச்சுங்களேன், 90% காண போயிடும். ஏன்னா அல்லாஹ்வுடைய தேர்வின் பக்கம் நம்ம போறதே கிடையாது. நம்ம கான்செப்டே வேற. எனக்கு அது புரியலையே, நிறைய பேருக்கு புரியல. எல்லாரும் சொல்றாங்க நல்ல மாப்பிள்ளை இருந்தா சொல்லுங்க. நான் தாங்க
சொல்ல முடியுமா? யார் நல்ல மாப்பிள்ள? நல்ல பொண்ணா இருந்தா சொல்லுங்க. இது என்ன அப்படின்னு சொன்னா பின்னாடி சப்தம் இல்லாம ஒண்ணு வரும், சத்தம் இல்லாம ஒண்ணு வரும். ஒரு யூதன் ஒரு நஸ்ரானியினுடைய கலாச்சாரத்தை போல காசு பணம் அதை தாண்டி எல்லாம் பாதுகாக்கணும். உலகம், இன்றைய உலகம் முழுக்க முழுக்க நாம் கட்டுப்படுத்தாததின் விளைவு பெண்கள்கிட்ட போயிருச்சு, கொடுத்துட்டோம். பெருமானார் சொல்வார்கள், யார் தங்களுடைய காரியங்களுக்காக பெண்களை அமீர்களாக நியமிக்கிறார்களோ, இது இன்று முதல் என் குடும்பத்தை என் மனைவி பொறுப்பேற்று நடத்துவார் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அம்மா யாருக்கு பாருமா, அந்த போன் அட்டன் பண்ணுமா, நீயே சொல்லுமா, பேங்க்காரன் கூப்பிடுறான் நீ என்னன்னு பாத்துக்குமா, ஏங்க அக்கௌண்ட்ஸ் என்னங்க எல்லாமே ஒய்ஃபு தான் கேட்கணும், கோல்டு எது வச்சிருக்கீங்களா அங்கதான் கேட்கணும், பள்ளிவாசல சந்தை கேட்கறாங்க அங்கதான் கேட்கணும், இஸ்ராயில் வந்திருக்காரு அங்கதான் கேட்கணும். மாட்டிட்டமா பாய், மாட்டிட்டமா இல்லையா? இதுல எல்லா வெள்ளையும் சொல்ல எல்லாம் கரெக்டு தான், எல்லாம் ஏமாத்து கோழி தான், எல்லாம் பேசிட்டான். அது கொன்னே போட போயிரு. நீங்க பாருங்களேன், சிரிக்கிறதுக்கு சொல்ற, என் மகளுக்கு யார் மருமகனா வரணும், எனக்கு மருமகளா வரணும், ஆலோசனை மனைவியிடம் கேளுங்கள், முடிவுகளை நீங்கள் எடுங்கள் பெருமானார் சொன்னாங்க. நான் மொத்தமா துப்பாக்கி தூக்கி கொடுத்துட்டேன், நீ பாரு நீ பாரு. அதுதான் மண்டபம் பார்க்குது, அதுதான் பொண்ணையும் பார்க்குது. அது போய் சொல்லுது, நாங்க முதல் பொண்ணை பாலக்காட்டில் கட்டணும், அப்படி போட்டாங்க இப்படி போட்டாங்க. ஆரம்பிச்சு வச்சாச்சா? எந்த அளவுகோலில் ஒரு பெண்ணை நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, ஒன்னே ஒண்ணுதான், மருமகளாக இன்னொரு மகளாக நீங்கள் தேர்வு செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க பாருங்க, சும்மா ஊர்ல எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறான், திருமணத்தினுடைய நோக்கம் அவனுடைய உணர்ச்சிகளை தணித்துக் கொள்வது அல்ல. நம்ம மிருகமா, அது ஒரு பார்ட், அவ்வளவுதான். அதுல பெருமானார் சொல்றாங்க, இதா தஸப்பஜல் அபுது ஃபகத் இஸ்தக்மல நிஸ்பத்தீன். எவ்வளோ பெரிய மார்க்கம் இஸ்லாம். அதிலே ஒருவர் திருமணம் முடித்து கொண்டாலே மார்க்கத்தில் பகுதியை பூர்த்தியாக்கி விடுகிறார், மெச்சூரிட்டி ஆயிடுறான்னு அர்த்தம். இதுக்கு மேல ஏமாறக்கு ஒண்ணு இல்ல அப்படின்னு அல்லாஹ் புரிய வைக்கிறான். இளைஞர்களை பார்த்து குறிப்பா பெருமானார் சொல்வாங்க, கல்யாணம் ஆகாதவங்க எல்லாம் கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆகணும் எல்லாம் மாட்டிக்கிட்டேன். அதுதான் இயல்பு, அதுதான் இயல்பு. அதனால திருமணம் வரைக்கும் பெருமானார் சொல்றாங்க, யா மாஷர ஷபாப், இளைஞர்களே இளைஞர்களே, கல்யாணம் முடிக்கிறதுக்கு உனக்கு வயசு வந்துருச்சு, ஒரு பொண்ணை வச்சு காப்பாத்துறதுக்கான சக்தி வந்துருச்சு, உடம்புல உனக்கு தெம்பு இருக்குன்னு சொன்னா நிக்கா பண்ணிக்கோ, நிக்கா பண்ணிக்கோ. இந்த பசங்களுக்கு மேரேஜ் லேட் ஆகுதுங்க. இன்னைக்கெல்லாம் ஒரு 25, 28க்கு வந்துட்டான்னு வச்சுங்களேன், அவனுக்கு பொண்ணே கிடைக்கிறது இல்லை. ஏன்? அவன் பாதி தாத்தாவாயிட்டான். எத்தனை இளைஞர்கள் பெண் கிடைக்காமல் ஏன்பா இல்ல தங்கச்சி இருந்துச்சு, தங்கச்சி இருந்தா என்ன பிரச்சனை, வீடு கட்டிட்டு இருந்தா என்ன பிரச்சனை? இந்த திருமணத்தை வேறு வேறு காரணங்களை சொல்லி தள்ளி போடாதீர்கள். நாங்க பெருமானார், வாங்கு சொன்னால் தொழுது விடுங்கள், மௌத்தானால் அடக்கம் செய்து விடுங்கள், திருமணத்திற்கான நேரம் வந்து விட்டால் முடித்து விடுங்கள். என்ன ஆக போ தெரியுமா? நான் சாப்பிடுறதுல பாதியை கொடுக்க போறேன். யாருக்கு? அவ்வளவுதான். என் சம்பாத்தியத்துல இன்னொரு ஷேரு. நான் செட்டில் ஆயிட்டு தான் நான் கல்யாணம் முடிப்பேன். நான் செட்டில் ஆகும் போது 40 வயசு ஆயிடுச்சு. உனக்கு எவன் பொண்ணு தருவா? கூடவே சுகரும் வந்துருச்சு. எல்லாம் விசாரிக்கிறார்கள். இப்ப இருக்கிற பிள்ளைங்க, மாப்பிள்ளைக்கு பிபி இருக்கா, சுகர் இருக்கா, கிட்னி எல்லாம் நல்லா இருக்கா, லிவர் நல்லா வேலை செய்தா கேட்கிறா. கேட்டுட்டு என்ன சொல்றான்? அவன் வீட்டில் இருக்கணும், நான் தான் வேலைக்கு போறேன், நான்லாம் 2 வருஷத்துக்கு குழந்தை பெற்றுக்க மாட்டேன், உங்க அப்பா அம்மா எல்லாம் பார்த்துக்க முடியாது, நாத்தனாரு கொழுந்தனாரு இந்த மாதிரிலாம் எவனும் வரக்கூடாது, அப்பார்ட்மெண்ட்ல தனியா தான் நம்ம வாழணும். எத்தனை பேர் நரக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் தெரியுமா? இதான் வாழ்க்கை. நம் சமுதாயத்து பெண்கள் சொல்லுகிறார்கள், உங்க அத்தா அம்மாவை பார்க்க ஒரு இளைஞர் வந்தார், அழுகிறார், நல்ல இளைஞர், அருமையான தொழுகையாடி. அவருடைய பிரச்சனை கேட்டவன கொஞ்சம் நம்ம கண்ணு சுத்திருச்சு. என்ன சொல்றாருன்னா, எனக்கும் மனைவிக்கு துளி அளவு பிரச்சனை இல்லை, சந்தோஷமா வாழ்றோம். என்னங்க பிரச்சனை? அத்தா அம்மாவை பார்க்க முடியாதுன்னு சொல்லு. சரி, அதுக்கு தாம்மா 2 பேருமே பேஷண்ட், நோயாளிகள்.
நான் ஃப்ரீடமா இருக்கணும், சுதந்திரமா இருக்கணும், என்னுடைய உரிமை பாதிக்கிறது. சரிங்க, அந்த பிள்ளைக்கும் சில உரிமைகள் இருக்குமா இல்லையா? ஒரு வேலைக்காரியை போட்டுக்குங்க, அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறேன். வேற என்ன வேலை? அவங்கள பார்க்க முடியாது, தனியா வந்தா வாழலாம், இல்லைன்னா டைவர்ஸ். இந்த விவாகரத்து கோரிக்கைக்கான காரணிகளை ஏற்க முடியுமா? சட்டங்களை நிறைய படித்து விட்டார்கள். பெருமானார் சொல்லுகிறார்கள், திருமணத்திற்கு முன்னால் ஒரு தாய் ஒரு தந்தை. திருமணம் முடிஞ்சிருச்சுன்னா நான் கேட்கிறேன், திருமணமான இளைஞர்கள் இந்த மாதிரி பஞ்சாயத்து வரும் பொழுது நீங்கள் மனைவியின் பக்கம் நிற்பீர்களா, பெற்றோர்களின் பக்கம் நிற்பீங்களா? சொல்லுங்க பைசாம், சொல்லுங்க. இல்லை ஏகதேசம் மாட்டிட்டு முழிக்கிறத பார்த்தா அப்படித்தான். என்ன சொல்லுவோம் தெரியுமா? நான் சொல்றேன், என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஏமா நீ தான் வயசான காலத்துக்கு கொஞ்சம் பேசாமல் இருக்கலாம்லம்மா, அண்ணன் வீட்டில் போயிருமா. இந்த பக்கம் அட்வைஸ் வராது. இந்த தாயினுடைய மனம் என்ன பாடுபடும். மனைவி பாப்பா பார்க்க மாட்டாங்கிறது வேற, நான் என் தாய் தாப்பனை பார்ப்பது பரல். ஒரு தாய் தாப்பனுக்கு ஒரே ஒரு பையனுங்க, அவனுக்கு வந்த மனைவி கொடும் சிந்தனை உடையவளாக இருந்தால் பெற்றோர்களுடைய வாழ்வு என்ன? இந்த மாப்பிள்ளை என்ன முடிவெடுப்பார்? விவாகரத்து தீர்வா? இதான் பெருமானார் சொல்றாங்க, புரிய வைங்க, அறிவை கொடுங்க. திருமணத்திற்கு முன்னால் ஒரு தாய் ஒரு தகப்பன் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த மனநிலை அந்த பிள்ளைக்கு அவங்க அம்மா ஊட்டி இருக்கணும். அவங்க அம்மா போடி உனக்கு எவ்வளோ கொடுமைக்காரி தான் மாட்டுவா, இந்த மாமியா சாதாரண ஆள் கிடையாது, ஊரெல்லாம் விசாரிச்சுட்டேன், பயங்கரமான வில்லியம்மா, சொத்தெல்லாம் எழுதி கேட்பாளம்மா. எப்போ கல்யாணத்துக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்து இவங்க அம்மா பிள்ளைக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இது மண்டபத்துக்குள்ள நுழையும் போது அந்த அம்மாவை வில்லியா தான் பார்க்குது. ரசூல்லா சொன்னாங்க, தாயா பாருன்னு சொன்னாங்க. தாயாக பார்க்க வேண்டும் என்று தாய் சொல்லி கொடுக்கணும். இந்த அறிவை நாம் சொல்லவில்லை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லா மாகாணத்துக்கும் கடிதம் எழுதுறாங்க, உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு குர்ஆனில் இருக்கக்கூடிய சூரா நூரை கற்றுக் கொடுங்கள். மன வாழ்க்கை சார்ந்த பிரச்சனைகள் அத்தனைகளையும் குர்ஆனிலிருந்து ஒரு பெண் பிள்ளை கற்றுக்கொள்வார். என்னெல்லாம் இஸ்லாம் பேசுதுங்க, என்னெல்லாம் இஸ்லாம் பேசுது. ஒரு பெண்ணு கணவனுடைய அனுமதி இல்லாம அந்நிய ஆண்களை வீட்டுக்குள்ள விடக்கூடாது இல்லையா? உறவுக்காரனாக இருந்தாலும் கணவனின் அனுமதி இல்லாமல் படுக்கை அறைக்குள் அனுமதிக்க கூடாது. இதெல்லாம் இந்த சமூகம் சந்திக்கிற சவாலான பிரச்சனைகள். என் பெட்ரூம்ல இன்னொரு பையன் எப்படி இருக்கலாம், ஏன் இருக்கக்கூடாது? வை, திஸ் இஸ் மை பாய் ஃப்ரெண்ட், மை பெஸ்டி. என்ன மிருகத்தை விட கேவலமான வாழ்வா இல்லையா? மூமின்களே, நிக்காஹ் என்பது அறிவின் பின்னால் வரும் என்று சொன்னால் அந்த ஆனந்தமான வாழ்க்கை. அதை தான் அல்லாஹ் சொல்றான், நிக்காஹ் செஞ்சுக்கிட்டீங்கன்னா நிம்மதியா இருப்பீங்க. ஆனா நிம்மதிக்கு பேரு காசு பணம் அல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, உலகத்திலேயே கோவிச்சுக்கிறதுன்னு சொன்னா நாங்க தான் கோவிச்சுக்கணும். வாரத்தினுடைய 7 நாட்களில் 6 நாட்களும் எங்கள் வீட்டில் அடுப்பில் பூனை தான் தூங்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனா ஒரு நாள் கூட பெருமானாரை எதிர்த்து பேசி குடும்பத்திற்குள் கலவரங்கள் எல்லாம் வந்தது இல்லையே. ஒரே காரணம் தான், அந்த பெண்களை இயக்கியது அல்லாஹ். அதுதான் அல்லாஹ்வுடைய அறிவை பெண்களுக்கு கொடுக்கணும். லைஃப் ஸ்டைல் அவங்களாம் பார்க்குறாங்க, கூகுளில் போய் சர்ச் பண்ணுறாங்க, நல்ல கணவனின் அடையாளம் எது. அவன் ஒரு 15 ஆப்ஷன் போடுறான். போட்டவனு லூஸ் தானுங்க. இப்படி இருந்தால் அவனை நீ சந்தேகப்படு. கூகுளை பார்த்துட்டு கணவனை சந்தேகப்படுகிற பெண்கள் மேலையா? எவ்வளவோ பிரச்சனைகள். இது அத்தனைக்கும் தீர்வு நாம் கொடுக்க முடியாது, அல்லாஹ் தான் கொடுக்க முடியும். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முதல்ல ஒரு பெண்ணை மனைவியாக நீ தேர்ந்தெடுப்பதற்கு அவள்கிட்ட மார்க்கம் இருக்கான்னு பாரு. நாம் மறந்து போன, நாம் விட்ட ஒரு செய்தி எல்லாமே பார்க்குறாரு. புள்ள அழகா இருக்கு, அழகா இருக்கு, சொத்து சுகம்லாம் இருக்கெல்லாம் நல்லா இருக்கு, படிச்சிருக்கா, நல்லா படிச்சிருக்கு, அதுக்கு அடுத்து போறதே இல்லை. அதுக்கடுத்து கேட்க வேண்டியது இருக்கா இல்லை? என்ன இருக்கு? ஓதி இருக்கா, தொழுகுமா? பெருமானார் சொல்றாங்க, அவங்க அம்மாவை பறிச்சுட்டு பாருங்கிறாங்க. யார? எந்த வீட்டில் பெண் பார்க்கிறீர்களோ அந்த பெண்ணின் தாயை பாருங்கள். தமிழ் அழகா சொல்லி தாய் போல் பிள்ளை அழகா சொன்னானே, அந்த அம்மாவை பார்த்தா புருஷனை கண்ணிலேயே மிரட்டுது. போயிருன்னு கட்டாதங்கிறாங்க பெருமானார். கட்டாத செத்துருவனியே. தாயை பார், அவள் வணக்கசாலியாக, கணவரின் மீது அன்பு கொண்டவளாக, குழந்தைகள் மீது பாசம் கொண்டவர்களாக,
உள்ளதை கொண்டு வருமானத்தை பொருந்தி கொள்ளக்கூடியவளாக இந்த பக்குவமெல்லாம் அவங்க அம்மாட்ட இருந்துச்சுன்னா பாதியாவது யார்கிட்ட வரும்? இப்ப பாருங்க, பொண்ணு நார்மலா இருக்கு, அவங்க அம்மா பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கு. இப்ப யாரு பாவம் சொல்லுங்க? இது எங்கேயோ அமெரிக்கால ஆஸ்திரேலியால நடக்குதுன்னு இல்ல, ஹமாரே கர்மே பூரா ஹமாரே கர்மே. அது 55 வயசுல பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வந்து நிக்குது. என் பிள்ளைக்கு கல்யாணம் வாட்ஸ்அப்ல வந்துச்சு. கல்யாணத்துக்கு வந்த மாப்பிள்ளை மாமியாவை கூட்டிட்டு ஓடிட்டான். சிரிக்கிறதுக்கு சொல்ல, சமூகத்தில் பெண்கள் மீது நாம் கொடுத்த சுதந்திரத்தின் பயங்கரம் இது. என் மனைவி யாரும் பார்க்கறதில்ல, எனக்கு ரோஷம் வரணுங்க. என் மனைவி நீ ஏன் பார்க்கறேன்னு ரோஷம் வரணும். நானே சொல்றேன், பார்த்துக்கோ பார்த்துக்கோ பார்த்துக்கோ. அதான் பர்மிஷன். பியூட்டி பார்லருக்கு போயிட்டு இருக்கிற பட்டியெல்லாம் பார்த்து டிங்கரிங் பார்த்து பழச புதுசாக்கி கொண்டு வந்து நிறுத்தி அது பார்க்கறதையெல்லாம் சிரிக்குது. இவன் சிரிக்கிறவனெல்லாம் பார்த்துட்டு லூசுகளை நானே மாட்டிட்டு முடிக்கிறேன், நீ ஏன்டா இப்படி இருக்கிற? எவ்வளவு அபத்தமான செயல்கள்! அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, தீனுடைய பெண்ணாக நீ திருமணம் முடி. இதான் பெண்ணுடைய. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல்ட்ட வந்து சொன்னாங்க, ஒரு வீட்டில் அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க, இந்த 2 பேர்ல நீ யாரை கட்டிக்கிறன்னு கேட்டாங்க. தெளிவா சொன்னாங்க, ஒரு பெண்ணு ரொம்ப அழகா இருப்பா, இது ஒன்னாவது. இன்னொரு பெண்ணு கொஞ்சம் கண்ணு கொஞ்சம் மாறு கண்ணா இருக்கும், ஆனா ரொம்ப அறிவாளின்னாங்க. உடனே அஹ்மது இப்னு ஹம்பல் சொன்னாங்க, அந்த 2வது பிள்ளையை நான் கட்டிக்கிறேன். ஏன்னா பெருமானார் சொன்னாங்க, மார்க்கம் உடைய கருத்த நிறமுடைய பெண் மிகச்சிறந்தவள் பெருமானார் சொன்னாங்க. அங்க மார்க்கம் தான் பார்க்கப்படணுமே தவிர இந்த மங்கி போகிற அழகும் இந்த பார்வையில் படுகிற புற அழகு ஏமாற்றி விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அறிவு இருக்கா? மார்க்க பண்பு இருக்கா? குழந்தைகளை நல்லா சொல்லி கொடுத்து வளர்த்துவாளா? நான் சம்பாதிக்கிறத இந்த ஆள் சம்பாரிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருக்காருங்க, ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் ஒப்பாரி வச்சு அழுகுது. என்னன்னு கேட்டதுக்கு, குழுவுல சேர்ந்த மொத்தம் 4 லட்சம் ரூபாய் சுருட்டிட்டு போயிட்டாங்க. ஏண்டி பால் வாங்குற காசு இல்லைன்னு சொன்ன, உங்கள்கிட்ட பொய் சொல்லி வாங்கி குழுவுல கொடுத்து பஜ்ர் தொழுகிறாளோ இல்லையோ எல்லாமே அவங்க முன்னாடி பிச்சைக்காரி மாதிரி உட்காந்துருப்பாள் நைட்டியோட. அப்படியே உட்கார்ந்து அவன் மிரட்டிட்டு இருப்பான். ஒரு பொம்பளை காசு கட்டலைன்னா 39 பேரை ஏவி விட்டு எவ்வளவு அவமானங்கள், ஹராம். இதுல என்னன்னா பேராசை, தேவையில்லை. குழுவுல 1 லட்சம் ரூபாய் வாங்கி இது 10,000 வெட்டி கொடுக்குது. எல்லா மூமின்கள், எல்லா முஸ்லிம்கள். விளைவு எப்படி இருக்கும்? ஒரு நாள் ஓடிட்டான். இப்ப கணவன் கேட்கிறாரு, என்ன இப்படி அநியாயம் பண்ணிட்ட? 4 லட்சம் வரை என்னுடைய பணம், என்னுடைய உழைப்பு என் மனைவி கையில போகுது, அவள் என்ன செய்கிறாள் என்று தெரிந்து கொள்ளாத கணவன் நான் என்ன தகுதி உள்ளவன்? கேட்கணுமா இல்லையா? பெருமானார் சொல்றாங்க, கணவனின் வருமானத்திற்கு ஏற்று செலவழிக்கக்கூடிய பெண்கள். இப்படிலாம் பார்த்தோம்னா சஹாபாக்கள் காலத்துக்கு போய் தான் பெண் தேடணும் இல்லையா? அதான் ஒரு பையன் சொன்னான், எல்கேஜியிலே ஒரு பிள்ளையை கூட்டிட்டு வந்து நாமளே பக்குவமா வளர்த்து வயசுக்கு வந்த பின்னாடி கட்டிக்கணும். யாரையும் நம்ப முடியல. விளைவு அல்லாஹ்வுடைய ரசூல் பாருங்க, அவங்கள்ட்ட இருந்த அந்த ஜோடி பொருத்தம். ஒரு சஹாபி இருந்தார், ஜுவைபிர். ரசூலுல்லாஹ் யதார்த்தமே கேட்டாங்க, அப்ப கல்யாணம் முடிக்கலையா? ஆனா மாதும் யா ரசூலுல்லாஹ், நான் தாழ்த்தப்பட்டவங்கிறாங்க. எல்லாம் நீக்கிறோம், எங்கள்டெல்லாம் காசு பண்ணலாம் இல்லை, எனக்கெல்லாம் யாரு பொண்ணு தருவா? அப்படி நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அந்த வீட்டில் போய் நான் சொன்னேன்னு பொண்ணு கேளு. அவர் சொல்றாரு, வேண்டாம் யாரும் சொல்லல, அடிச்சே போடுவானுங்க. இல்ல போய் கேளப்பா. நேரம் அந்த வீட்டுக்கு போறாரு, கதவை தட்டுறாரு. அந்த வீட்டுல இருந்து ஒரு ஆண் வெளியே வந்தார். என்ன, உங்க தங்கச்சி எனக்கு பொண்ணு தருவீங்களா? கேட்ட மாத்திரத்துல கோபம் வந்துருச்சு. என்ன நீ? அவர் பேசுறாரு பாருங்க, மனுஷனுக்கே உள்ள சுபாவம். என்ன நீ யார் தெரியுமா? மதீனாலேயே ஒண்ணு இல்லாதவன். நான் யார் தெரியுமா? மதீனாலேயே பெரிய ஆளு. என் தங்கச்சி மதீனாவிலே அழகானவள். என்ன தைரியம் உனக்கு? அவருக்கு அப்படியே அவமானமா போயிருது. ஏன்னா அவர் தான் மாட்டேன்னார்ல. ரசூலுல்லாஹ் சொன்னதுனால வந்து கேட்டோம். வருத்தத்தோடு அவமானத்தோடு திரும்பும் போது உள்ள இருந்து தங்கச்சி கேட்கிறாங்க, என்னென்ன கோவப்பட்டு பேசிட்டு இருந்தீங்களா, என்ன பிரச்சனை? பாரு, உன்னை வந்து பொண்ணு கேட்கிறான், அவன் ஒண்ணு இல்லாதவன். சரி, யாரு சொல்லிவிட்டா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த பெண் சொல்றாங்க, அல்லாஹு அக்பர், பெருமானார் சொல்லிய ஒரு வரனை நிராகரிப்பதை விட உலகத்துல சோதனை என்ன? அல்லாஹ் வஹி இறக்கிடுவான், ஆயத்து வந்துடும், நமக்கு ஏதாவது நடந்து விடும்.
நடங்க உடனே ரசூலுல்லாஹ்ட்ட போலாம். அண்ணனும் தங்கச்சியும் பெருமானாரிடம் ஓடி வருகிறார்கள். வர்ற வழியிலே வழி வந்துருச்சு. வமா கான லிமுமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரா. ஒரு விஷயத்துல அல்லாஹ் ரசூல் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டா அடுத்த ஆப்ஷன் உனக்கு கிடையாது. அடுத்த ஆப்ஷன், அவங்க ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்டாங்க. அந்த பெண் சொன்னால், யா ரசூலல்லாஹ், நீங்க சொன்னா யாராக இருந்தாலும் நான் மனம் முடித்துக் கொள்கிறேன். தாழ்த்தப்பட்டவர், கருப்பணத்தை சார்ந்தவர், பொருளாதாரத்தில் எந்த வசதியும் இல்லாதவர், பெருமானார் சொன்னதினால் அந்த மதீனத்து பேரழகி நிக்கா முடிச்சுட்டாங்க. வரலாறு எழுதுது, மதீனாவிலேயே அழகான ஜோடி அப்படிங்கிறது இந்த தம்பதிகளுடைய வாழ்க்கையில நாங்க அனுபவிச்சோம். நாங்க அது எத்தனை பேருக்கு இருக்கும் இல்லையா? வெறும் காசு பணத்தை மட்டும் பார்த்து, புற அழகை பார்த்த நிறைய படிச்சிருக்கிறா, வேலைக்கு போறா, அவ சம்பாதிக்கிறாள், அதை வச்சு நம்ம ஜம்முனை என்ஜாய் பண்ணிடலாம். இதெல்லாம் ஏமாற்றி விடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல ஒரு ஆயத்து இருக்கு, சில பேர் தவறா விளங்கிறாங்க. அந்த வசனத்தை சூரத்து நிசால எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். அதுக்கு ஒரு பையன் அர்த்தம் சொல்றான். லவ் மேரேஜுக்கு குர்ஆன்ல ஆதாரம் இருக்கு. ஆமா, வெறுமனே நீங்கள் குர்ஆனை இப்படி வாசித்தால் அப்படித்தான் வரும். ஃபன்கிஹூ மா தாபலக்கும் மினன் நிசா, பிடிச்ச பெண்ணை கட்டிக்கனா என்ன தெரியுமா அர்த்தம்? விசாரியுங்கள் அர்த்தம். விசாரிச்சு பார்த்தா அவங்க அம்மா நல்லா இபாதத்தான ஆளு, அவங்க அத்தாவும் நல்ல குடும்பம், அவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பேணுதலானவங்க, அப்ப இந்த பெண்ணை, இதுதான் மன விருப்பங்கிறது. மன விருப்பம் என்பது குர்ஆன் என்ன சொல்லுது தெரியுமா? பெருமானார் சொல்லுவாங்க, கல்யாணத்துல நிம்மதி பரக்கத்தெல்லாம் பெரியவங்க பார்த்து முடிச்சு வச்சா மட்டும்தான் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் கடுமையா அல்லாஹ்வுடைய ரசூல் பேசுவாங்க, எந்த பெண் தனக்குத்தானே திருமணம் முடித்துக் கொள்கிறாளோ அதுக்கு பேர் என்னங்க சொல்லுங்க? அதுக்கு பேர் என்ன? லவ் மேரேஜ். அவளே எல்லாம் சாய்ஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம மரியாதையை காப்பாற்றுறதுக்காக வேண்டி பத்திரிக்கையெல்லாம் அப்படி செட் பண்ணி அவளே தன் கணவனை தேர்வு செய்து கொண்டால் அவள் விபச்சாரிங்கிறாங்க பெருமானார். மார்க்கத்தில் அதுக்கு அனுமதியே கிடையாது. பெரியவர்கள் பார்த்து முடித்து வைப்பதில் தான் பரக்கத். அது எவ்வளவு சோதனையில கொண்டு வந்து, அதே வந்து மாப்பிள்ளை விசாரிக்கிறான். எப்படி விசாரிக்கிறான்? அன்னைக்கெல்லாம் பள்ளிவாசல்ல இருந்து விசாரிச்சாங்க, இமாம்கிட்ட விசாரிச்சாங்க. ஏன் இமாம்கிட்ட விசாரிக்கணும்? பள்ளியோடு தொடர்பு உள்ளவனாக, அவனை யாருன்னே தெரியாது, பள்ளி பக்கத்துல தான் குடியிருக்கிறான். ஹஜ்ரத் இவனை தெரியுமா? பேப்பர்ல பார்த்துருக்க, ஏதோ சைன் நெருப்புல சம்பந்தப்பட்ட பைக்கு திருட, அப்படித்தான் சொல்ல முடியும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, ஒரு மாப்பிள்ளையினுடைய விசாரணை என்ன தெரியுமா? இதா அதாக்கும் மன் தரலௌன தீனஹு வ குலுகா, பண்பாட்டுல ரொம்ப நல்லவன், மார்க்க விஷயத்துல நேர்மையா இருக்கிறான், அப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா உடனே நீங்க கட்டி கொடுத்துருங்க. நீங்க நினைக்கிற எதிர்பார்ப்புகள் இருந்தால் தகுன் ஃபித்னத்துன் வ ஃபஸாதுன் கபீர். அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைக்கு யாருமே ஊர்ல பொண்ணு தர்றது, ஏழை வீட்டில் கூட தர்றது இல்லைங்க. பையன் தொழுகை, அவன் தஸ்பீஹ் பண்ணி உருட்டிட்டு இருந்தா என் புள்ள என்ன செய்யுங்கிறான். பையன் பாம்பேல ஒர்க் பண்ணுறாரு. அப்புறம் அவருக்கு ஏதாவது நல்ல பழக்கங்கள், சும்மா தொழுதுக்கு வாருங்க, வேற சும்மா குடிப்பாருங்க, யாரையும் புறம் பேச மாட்டார். ஏன்? ஃபுல்லாக பான்பிராக் போட்டிருக்காரு. அதெல்லாம் நத்திங். அதெல்லாம் மேரேஜுக்கு பிறகு என் பிள்ளை இப்போ ரெண்டும் சேர்ந்து கல்யாணத்துக்கு பிறகு ஒன்றா உட்காந்து தண்ணி அடிக்கிறது இப்போத்த லேட்டஸ்ட். இதெல்லாம் அதான் சொல்கிறேன், எங்கெங்கேயோ நடந்த அசிங்கங்கள் அல்ல. சில பஞ்சாயத்துகள் வரும் பொழுது மூமின்களுடைய வீடுகளில் குடிபானம், கணவன் மனைவி குடிக்கிற கலாச்சாரம், இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாதிப்புன்னு சொன்னா, இம்மையிலும் ஒரு சமூகத்தை கடும் பாதிப்புக்கு ஆளாக்கி மறுமையில நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். இது எல்லாவற்றுக்கும் காரணம் திருமணம் குறித்து நாம் கற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான். அப்புறம் சில நேரங்கள்ல நமக்கே இப்படி தோணும், உலகத்துல எங்க பார்த்தாலும் சரி முஸ்லீமுன்னு சொன்னா நம்மளை ரொம்ப சங்கடப்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தைகள். அதனால பாயில் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு வியாபாரிகள் சில பேர் ட்ரிக்ஸ் வைப்பாங்க. கடைக்கு ஏதோ ஒரு பேர் வச்சிருவாங்க, கோல்டன் பேக்கரின்னு போட்டிருப்பான். எனக்கு கேட்டால் காமனாக இருந்துக்கணும். நம்ம தொப்பி போட்டால் பாயும் தெரிஞ்சா என்ன? குர்ஆன் சொல்லுது, நான் முஸ்லிம் அப்படிங்கிறதுல நீ பெருமைப்படுங்கள். ஏன்னா முஸ்லிம் பெருமானாருக்கு முன்னால் இருந்து உலகத்துல முதல்ல முஸ்லிம்னு பேர் வச்சது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஏன்னா முஸ்லிம்னா பெருமானார் சொல்லுவாங்க, யாருக்கு தொந்தரவு பண்ண மாட்டான், யாருக்கு இடைஞ்சல் பண்ண மாட்டான், யாரையும் ஏமாற்ற மாட்டான், யாரையும் கொலை செய்ய மாட்டான், யாரையும் கொல்லவும் மாட்டான். இப்போ நானே வருத்தப்படுறேன், முஸ்லீம் எல்லாம் தீவிரவாதி சொல்லி நான் இருப்பேனோ? உலகம் நிரூபிக்குது, அடிக்கடி நிரூபிக்கிறது.
இந்த பாசிச அரசனுடைய ஒரு சதியின் பின்னால் காஷ்மீரில் நடந்த மிகப்பெரிய தாக்குதல்ல இங்க பிஜேபிக்கார வாழன்றி இறங்கி முசல்மான் போல் அவன் பேண்டாவுக்கு சொன்னான்னு சொல்லு இல்ல, தப்பி வந்தவர்கள் சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? முஸ்லிம்கள் தான் எங்களை காப்பாற்றினார்கள், முஸ்லிம்கள் வீடுகளில் தங்க வைத்தார்கள், முஸ்லிம்கள் குதிரையில் ஏற்றி கொண்டு வந்து எங்கள் வாகனங்களில் ஏற்றி விட்டார்கள், முஸ்லிம்கள் தான் பாதுகாத்தார்கள். சுட்டு கொல்லப்பட்டவர்களிலும் 12 பேர் முஸ்லிம்கள் இல்லையா? தொட்டதுக்கெல்லாம் பாகிஸ்தான். இப்ப என்ன ஆச்சு தெரியுமா? பாசிச பயங்கரவாதத்தினுடைய சதி திட்டம் அம்பலமானது. அதனால நம்ம பெருமைப்படணும். முஸ்லீமாக இருப்பது, முஸ்லீம் தான் இப்படி செய்வாங்க. கொலைக்களத்திலும் பிற உயிர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார். ஏன்னா அவன் படிச்ச குர்ஆன் இப்படி சொல்லி கொடுக்குது. பாதிக்கப்பட்ட ஒருவனுக்காக தன் உயிரையும் நீப்பான். அவங்களை பாதுகாக்கிறதுல ஒரு இளைஞன் ஷஹீதானா இல்லையா? இஸ்ரேல்ல காட்டு தீ பற்றி எரிகிறது, லைவ்ல போடுறான். பாலஸ்தீனியர்கள் பெரும் உதவி. மனசு வருமா? இந்த சீசன்ல மட்டும் 75,000 உயிர்களை கொன்றளித்த இஸ்ரேலிய அரசு. ஆனா இவன் படிச்ச பாடம் என்ன தெரியுமா? ஒரு உயிர் போராடும் போது அதை பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு தாய் பறவை வந்து பயங்கரமா அலறுது. அல்லாஹ்வுடைய ரசூல் சஹாபாக்கள் கேட்டாங்க, ஏய் யாராவது அதோட குஞ்சை தூக்கிட்டு வந்தீங்களா? அமாம் யா ரசூலல்லாஹ், கூட்ட கலைச்சு குஞ்சுட்டு முதல்ல கொண்டு போய் தாயோடு சேர்த்துனாங்க. எப்படிப்பட்ட காருண்யம் பெருமானார் கற்றுக் கொடுத்த பாடம். ஒரு குருவிக்கு கூட அதனுடைய குஞ்சுகளை பிரிச்சு அவதியை ஏற்படுத்த கூடாதுன்னு சொன்ன பெருமானார். வாழ்க்கையில எல்லா இடத்திலையும் பாருங்க சொன்னாங்க, சில்மன் கத்தாக்க. முஸ்லிம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? உன்னை வேண்டான்னு சொன்னவனோடு நீ சேர்ந்து வாழ். வாஃபு அம்மன் நலமக், அநியாயம் செய்தவனை மன்னிச்சிருந்தான். வாசன் இலாமன் அசா இலைக்க, உனக்கு தீங்கு செஞ்சவனுக்கு நீ உபகாரம் செய்யன்னு கற்றுக் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் நடந்து காண்பித்தவர்கள் பெருமானார். அதனால மூமீன்களே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின்படி வாழ்வதற்கும் முஸ்லிமாகவே இருப்பது மட்டுமல்ல. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தம்பிள்ளைகளுக்கு சொன்னாங்க, வாழ்றதெல்லாம் பிரச்சனை இல்லப்பா, நீ மௌத்தா போகும்போது முஸ்லீமா மௌத்தா போகும். வலா தமூத்துன்ன இல்லா வஅன்து முஸ்லிமூன். இந்த சமூகத்திற்கான நிறைய பாடங்களை நாம் சொல்லியாக வேண்டும். நல்லா கோடைகால விடுமுறை, கடுமையான வெயில், அங்கே டூர் போவோம், இங்கே டூர் போவோம். விளைவுகள் என்ன? டூர் போகலாம், குர்ஆன் போக சொல்லுது. போகிற இடத்துல அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்க்கணும். ஆனா பாவத்தை துணிந்து குடும்பமாக செய்கிற என்னமோ நினைச்சுக்கிறாங்க. கோயம்புத்தூர் பார்டரை தாண்டிட்டு இன்னொரு ஊருக்கு போனா அவங்க ட்ரெஸ் கோடே மாறுது. கூட்டமா நின்று குதூகூலமா டான்ஸ் ஆடனா அப்படியே நிம்மதியான வாழ்க்கை வந்துடும். என்னென்னமோ விரும்புறாங்க. இதெல்லாம் பயங்கரமான அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்று தந்துவிடும். டூர் போ, அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கிற ஏரிகளை பாரு, மலைகளை பாரு. ரப்புல் ஆலமீன் எவ்வளவு விசாலமானவன். எல்லா உயிர்களுக்கும் ரிஸ்க் அளிக்கிறான். கிளைமேட் ஊருக்கு மாறுது. உயிர்களை வாழ வைப்பதற்குத்தானே அல்லாஹ் இதெல்லாம். படிப்பினை பெறுங்கள். ஆட்டம் போடுறது மட்டும்தான் வாழ்க்கைன்னு சொன்னா அவஸ்தையில் கொண்டு வந்து நிறுத்தி விடுவான் என்பதையும் உணர வேண்டும். வல்ல ரப்புல் ஆலமீன் நான் முஸ்லிமாக பிறந்ததற்காக அல்லாஹ்வுக்கு நிறைய சுக்ர் செய்வதோடு முஸ்லிமாக வாழ்வேன், முஸ்லிமாகவே மரணிப்பேன். அதுதான் எனக்கான பெருமிதம், முகவரி என்பதை நடைமுறை வாழ்க்கையில பேணுதலோடு நாம் நிரூபிக்க வேண்டிய காலத்தின் சூழலில் இருக்கிறோம். வல்ல ரப்புல் ஆலமீன் அத்தகைய மூமின்களாக வாழ்வதற்கும் அதே நிலையில் மரணிப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.